Hi viewers, welcome to our channel Flavors of India. இன்னைக்கு நாம கோட்டயம் ஸ்டைல்ல அதாவது கேரளால இருக்கிற கோட்டயம் ஸ்டைல்ல ஒரு fish curry பண்ண போறோம். அது எப்படி செய்யறதுங்கறத பாப்போம். ஒரு pan வச்சிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு pan வச்சிடலாம். இதுல தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துடலாம். வெந்தயம் செவந்துடுச்சு. ஸோ இதோட ஒரு 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் எடுத்துக்கிறேன். அந்த பொடியாக நறுக்கி வச்சதை இதில் சேர்த்துடலாம். ஒரு 10 பூண்டு பல்லு பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிட்டது. இந்த ஸ்டேஜில் ஒரு 6 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துடலாம். ரெண்டு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை சிம் பண்ணிட்டு நான் வந்து 2 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்தேன். ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இது தனியா பவுடர் ஒரு ஸ்பூன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு டர்மரிக் பவுடர். இதோட நான் வந்துட்டு 4 தக்காளி மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கிறேன். அதை சேர்த்துடலாம். இப்போ தீயை அதிகப்படுத்திடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கலாம். இதோட ஒரு கப்பு புளி தண்ணி. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இது மூடி போட்டு கொதிக்க விடுவோம். ஓபன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. பச்சை வாசனைலாம் போய் மசாலா நல்லா கொதிச்சு எண்ணெய்லாம் மேலே வந்துருக்கு பாருங்க. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு மீனெல்லாம் இதில் சேர்த்துடலாம். ஸ்டவ்வை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. மேலே சிறிதளவு மல்லித்தழை சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் தீயை குறைச்சி விட்டுடலாம். ஸோ அந்த குறைவான தீயிலேயே அது நல்லா மீனெல்லாம் நல்லா வெந்த பிறகு நம்ம பார்க்கலாம்.
ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நல்லா கொதிச்சு எண்ணெய்லாம் செப்பரேட் ஆகி வந்திருக்கு. அவ்வளோதான். இப்போது இது ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக நம்ம வெந்தயம் தாளிச்சிடலாம். ஒரு பேன் வச்சுட்டு சிறிதளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் சிறிதளவு வெந்தயம், அதோட 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எடுத்து இதோட சேர்த்துடணும். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் விட்டுடலாம். அப்புறமா சர்வ் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம இப்போ சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்மளோட கோட்டையம் ஸ்டைல் ஃபிஷ் கறி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வியூவர்ஸ். தேங்க்யூ.